சரிங்களா? சரி, இப்போ பழைய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஊழியனை அழைத்து தன்னுடைய ஜனங்கள், இப்போ நீங்களே வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறீங்க, வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஒருத்தரை நீங்கள் நடத்தும் போது நீங்கள் நேராக பேசலாம். ஒரு லட்சக்கணக்கான மக்கள் நடத்தும் போது அதற்கு ஒரு தேவை. அல்லேலூயா, புரியுதுங்களா? ஏன்னா இப்ப ஏற்கனவே சீனாய் மலையில சத்தம் கேட்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்குது, இறைச்சல் வேற தாங்க முடியல. டைரக்டா ஆண்டவர் எல்லாருடையும் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா ஒவ்வொருத்தரும் அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தனக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக செய்ய சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருவோம். அல்லேலூயா. சில பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னன்னா ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிட்டு போக சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன அந்த தம்பியெல்லாம் நடத்த சொன்னாரு, நான் சத்தியம் சொல்லி அந்த தம்பியை ரட்சிப்புக்குள் நடத்தி அவர் தான் எனக்கு துணையாக போறாரு. அல்லேலூயா. நல்ல ஒரு அபிஷேகம் பெற்று வஞ்சிக்கப்படுறது. அபிஷேகம் நீ முத அர்ப்பணிக்கும் போதே கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கப்புறம் நீ பாவம் செய்யாம இருக்கிறியா, முழு அர்ப்பணிப்புல இருக்கிறியா, நீ எப்ப பாவத்துக்கு திறக்கிறியோ சத்துரு வந்து பேச ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சோ உங்களுக்கு யாரு தேவை அப்படின்னா, உங்களை வழி நடத்துற ஒருத்தர் கண்டிப்பா தேவை. அல்லேலூயா. கர்த்தர் வழி நடத்துறவர் மூலமாக உனக்கு உறுதிப்பாடுகளை கொடுப்பாரு. அவர் உனக்கு இப்போ நீ ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்க, ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்க, உன்னை வழி நடத்துறவருக்கு அதை தெரியப்படுத்த முடியல அப்படின்னா தேவனை தெரியப்படுத்துவாரு. ஒருவேளை அவர் அஜாக்கிரதையா இருக்கிறார், வழி நடத்துகிறவர் அஜாக்கிரதையா இருக்கிறார் என்றால் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் தேவனுடைய நோக்கம். அப்பொழுது உடனே உன்னிடத்துல வந்து நிற்பாரு. ஆமென். அல்லேலூயா. உன்னை காப்பாற்றதான் வழி நடத்துறவரையும் ஆண்டு வைக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ எது தேவை? கூகுள் மேப் இல்லை, உங்களை வழி நடத்துறவது தேவை. அந்த வழி நடத்துறவங்க இருந்தாதான் நீங்க தீர்க்கதரிசிகள் இல்லைன்னா ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு தீர்க்கதரிசியோட கைடன்ஸ்ல நீங்க இருப்பீங்கன்னா நீங்க தப்பிப்பீங்க. ஆமென். நீங்க விழுந்து போக மாட்டீங்க. ஆமென். தீர்க்க தரிசனம் என்பது இயேசுவை குறித்த சாட்சி. ஆமென். இயேசு அப்படின்னா என்னங்க? புரியல தானே உங்களுக்கு? தீர்க்க தரிசனம்னா இயேசுவை குறித்த சாட்சி. அப்படி புரிஞ்சுச்சா? புரியல தானே? என்ன சாட்சி? தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்த சாட்சி. உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அது இயேசுவிலிருந்து தான் வருது. அந்த தீர்க்க தரிசனம் உனக்கு நிறைவேறும் போது இயேசு இருக்கிறார் என்பது சாட்சியாய் நீ எழும்புற. ஆமென். இப்ப புரிஞ்சுச்சா? புரியுதுங்களா? அப்ப தீர்க்க தரிசனம் என்பது இயேசுவை குறித்த சாட்சி. அவர் இருக்கிறார் என்பதை உன் வாழ்க்கையில் அடிக்கடி நிரூபிக்கிற ஒரு விஷயம் தான் தீர்க்க தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நான் கடுமையாக பேசுகிறேன், சவுண்டு ஏற்றி கேட்கலாம். சரிங்களா? எனக்கு ப்ராக்டிக்கலாகவே எனக்கு கடுமையாக பேசுறதுல பெரிய உடன்பாடு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஆழமாக பேச வேண்டியதாக இருக்கிறது. வஞ்சிக்கப்படாமல் உங்களை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான இடத்துல என்னை கர்த்தர் வைத்திருக்க. வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களை வஞ்சித்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதனால நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்ப காலிங் பர்சன்டையும் சூசன் பர்சன்றது நம்ம எல்லாருமே ஒன் ஆஃப் த சூசன் தான். தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். காலிங் என்பவர் அழைப்பை பெற்றவன். இதற்காகவே அழைக்கப்பட்டான், அதுக்காகவே அவன் வாழ்ந்து அதுக்காகவே சாகணும். அவ்வளவுதான். அவனுக்கு வேற எங்கேயும் பங்கு கிடையாது, உலகத்துல பங்கு கிடையாது. எதுக்காக அழைச்சாரோ அந்த அழைப்பு. மோசே எதுக்காக அழைச்சாரு? இஸ்ரவேலை ரட்சித்துக் கொண்டதுக்கு. அதை ரட்சித்துக் கொண்டு அவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேலை கொண்டு போய் சேர்க்கிற வரையும் நடத்தி போய் அதுவே தான் மறைச்சு போனாரு. ஆமென். அப்போஸ்தலர்கள் அழைச்சாரு, இயேசு குறித்து சாட்சி சொல்ல சொன்னாரு, உபதேசம் பண்ண சொன்னாரு. ஒவ்வொரு அப்போஸ்தலரும் சாட்சியா மாறிச்சான். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஊழியனோட வாழ்வும் சாவும் ஆண்டவருக்காக இருக்கும். ஆமென். அல்லேலூயா.
ஸோ இப்போ காலிங் பர்சன் சூசன் பர்சன் அப்படி சொல்லி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிகிட்டே வரும். ஆனால் சூசன் பர்சன் அப்படி இல்லை. சூசன் பர்சன் குடும்பத்துக்காக வாழுவான், இல்லை வந்து தன்னுடைய இதுக்காக தன்னுடைய ஆசைகளுக்காக வாழுவான். நிறைய காரியங்கள் இருக்கும் அவனுக்கு. அது தவறு கிடையாது. இவன் மேலானவன் இவன் கீழானவனும் கிடையாது. அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்புல இருக்கு. ஆமென். அப்பதான் இப்போ ஒரு லட்சம் பேர் நடத்துறதுக்கு மோசேயை கூப்பிட்டாரு. அப்பயும் பிரச்சனை வந்துச்சு. இதே சேம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவர் உங்களோடு மட்டும் தான் பேசுகிறாரா? ஆமா, மீரியாமும் சரி, மீரியாமை தாண்டி இன்னும் ஒரு கேங், ஒரு பர்டிகுலர் கேங், they are also called. அவங்க வந்து நாங்களும் ஆசாரிய வேலையெல்லாம் செய்கிறோம், நாங்களும் பழிப்பிக்க வேலையெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் செய்யறோம், அதான் செய்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுறாரு. மோசமும் ஆரோனோடு கூட மாத்திரம் தான் கடவுள் பேசுறாரா அப்படின்னு ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன பண்ணாருன்னா கோபம் அடைந்தார். அல்லேலூயா. இப்ப ஒரு நோக்கமா தேவன் கானான் நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. உங்களை எந்த கானான் நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு? ஆமா, அல்லேலூயா. கானான் அன்னைக்கு தான் கூட்டு போன, கூட்டு போன. நீங்க உங்களை எந்த நோக்கமா அந்த சபை கூட்டிட்டு போகுது? பரம கானான், பரலோக ராஜ்யத்துல நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படி கானானை நோக்கி ஒரு நோக்கமா அழைக்கப்பட்டு கூட்டிட்டு போறவனை எதிர்த்து இவன் ஒரு நோக்கமா தான் தான் பெரியவன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் தான் பெரியவனா, உனக்கு எனக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ், நானே கேட்கிறேன் அவனை கேட்க அப்படின்னு எந்திரிக்கும் போது ஆண்டவர் கோவப்பட்டார். ஏன்? அந்த நோக்கமே தடைபடும். தேவன் ஜனத்தை நடத்த வேண்டிய நோக்கமே தடைபடும். எல்லாரும் வனாந்தரத்தில் தங்கிடுவான். அவன் வந்து அந்த கானான் தேவனுடைய சித்தம் நடைபெறாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் கோபம் கொண்டு இவனை நீ எதிர்க்க கூடாது. அப்போ ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. நீங்க பழைய ஏற்பாடு படிச்சு அவங்களுக்கு தெரியும். ஊழியனை எதிர்த்தவனை பூமியை திறந்து விழுங்கப்பட்டான். ஆமா, கோராக்கின் சந்ததி. அவங்களும் ஆசாரிய சந்ததிகள் தானா? ஆசாரிய சந்ததிகள் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஆசாரியர்கள் இவங்களை போலதான், ஆரோனை போலதான் அழைக்கப்பட்டவங்க தான். ஆனா அழைக்கப்பட்டவங்களை எதிர்க்கும் போது என்ன காரணம்? தான் தான் பெரியவன் நினைச்சுக்கிட்டு எதிர்க்கும் போது என்ன ஆகுது? ஆண்டவருடைய கோபத்துக்கானது. ஆமென். கானானுக்குள்ள போக வேண்டிய வழியிலே படிச்சுட்டேன். எனக்கு உங்களை நான் எந்த விதத்துலையும் வந்து பயமுடுத்துறேன்னு நினைக்க வேணாம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென். கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியர்களை நீங்கள் அறியாமல் இருக்கிற, ஒருவேளை நீங்க பிறந்திருந்த ஊழியர்களை பார்த்துலாம இருக்கலாம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும், காட் அவருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, நெறிமுறைகள் இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்க பழக்கம் தெரியல, போய் கத்துக்கணும். இல்லை நான் ஸ்கூலுக்கு 8 மணி ஸ்கூலுக்கு நான் 9 மணிக்கு தான் போவேன்னா ஸ்கூல்ல ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா போய் 6 மாடு மேய்க்க வேண்டியது. புரியுதுங்களா? ஸோ எத்திக்ஸ் இருக்கு. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் கல்யாண வஸ்திரம் எல்லாரும் வெளியில் அனுப்புறாங்க. அல்லேலூயா. கல்யாண வஸ்திரம் போட்டவங்க மட்டும் என்ன கல்யாண பந்தியில் இருக்கட்டும், என் பந்தியில் இருக்கட்டும் அப்படின்றாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தா கூட அவன் கல்யாண வஸ்திரம் போடலனா, அல்லேலூயா, நீ சூசன், ஓகே சூசன், ஆனா நீ என்ன போட்டிருக்கணும்? கல்யாண வஸ்திரம் போடணும். அப்பதான் அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில நீ நிற்க முடியும். அந்த இடத்துல வந்து நிற்க முடியும். கல்யாண விருந்தை நீ அனுபவிக்க முடியும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகக்கூடாது. ஆமென். சரி, இன்னும் ஒரு கிளியர்னஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், ஒரு நல்ல மனுஷன், சூப்பரான ஒரு மனுஷன், கொர்நேலியு. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மனுஷனை குறித்து. அதில் முதல் 5 வருஷம் மட்டும் கொர்நேலியு குறித்து நம்ம வாசிக்கலாம். நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயங்கரமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்னும் அழைக்கவும் பிரதிச்சமா தரிசனம் கொண்டு
அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுவதால் அவர் சந்நிதியிலே வந்ததற்கு எட்டியது. பாருங்க, கொர்நேலியும் ஒரு நார்மல் மேன். அவர் வந்து ஒரு சோல்ஜர். அவர் யூதர் கூட கிடையாது. பிறந்ததிலிருந்து தேவனை அறியாதவர். அவர் யூதர் கூட கிடையாது. அவர் என்ன பண்ணாங்க? யார் டிஸ்கஷன் பண்ணாதீங்க. முதல் ஒரு விஷயம், கொர்நேலியோ ஒரு யூதர் இல்லாத ஒரு மனுஷன். அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஜெபிக்கும் போது தூதனே வந்து நிற்கிறாரு. ஆனா கொர்நேலியு பேதுருவோட பெரிய ஆளானா இல்லை. அல்லேலூயா. தூதனை பார்த்தேன் நானு, அதனால நான் பெரிய ஆளு அப்படின்னு கொர்நேலியு சொன்னாரானா இல்லை. ஏஞ்சலே வந்து நிற்கிறான். கண்ணுக்கு நேரம் நீங்க ஏஞ்சல் யாராவது பார்த்துருக்கீங்களா? கொர்நேலியுக்கு ஒரு ஏஞ்சலை கடவுள் அனுப்பி என்ன சொல்ற, கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ யோப்பா பட்டணத்துல தோல் பதவியிடும் ஒருத்தர் வீட்டுல என்னுடைய அப்போஸ்தலன் தங்கி இருக்கான், அவனை நீ அழைச்சிட்டு வா. அல்லேலூயா. ரொம்ப கிளியரா ஒரு தூதனை வச்சு ஒரு சாதாரண மனுஷத்தை ஆண்டவர் பேசுறாரு. அப்ப பேதுரு வீட்டுக்கு ஆளு. பேதுருட்ட எப்படி பேசினாரு? சொப்பனத்தின் மூலம் ஒரு பறவை கூடு வந்தது. அதுல அநேக விஷயங்கள் இருந்தது, அநேக ஊர்வன பரப்பன இருந்தது. அப்ப பழைய பாடல் சொல்லுது, ஊர்வன எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. உடனே இவர் பசியா இருக்காரு, பேரு பசியா இருக்காரு. ஒரு கூடையை காமிச்சிட்டுனா சாப்பிட அடித்து புசி பேதுருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உடனே இதெல்லாம் அந்த தீட்டு இல்லையா ஆண்டவரே? இல்லப்பா, தீட்டு கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? பேதுருக்கு என்ன கத்துக் கொடுக்க வந்தார்? தரிசனத்தின் மூலம் புறஜாதிகளும் என்னுடைய பிள்ளைகள் தான், அவர்களை நீ நடத்த வேண்டும், அவர்களை நீ கத்தருக்குள்ள கொண்டு வர வேண்டும்னு சொல்லி பேதுருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இங்க கொர்நேலியுக்கு தூதர் மூலம் பேசினாரு. அட் த டைம் இத்தனாவது தெருக்கு போ, இத்தனை இடத்துக்கு போன தெளிவா கொர்நேலியுக்கு சொன்னவரு பேதுருக்கு சொப்பனத்தின் மூலம் பேசினார். தூதன் வரல, சரிங்களா? சொப்பனத்தின் மூலம் பேசினாரு. இப்போது உன் வீட்டு வாசல்ல ஒருத்தன் வந்து நிற்பான், அவன் கூட நீ ஏஞ்சிப்போ. இவ்வளவுதான் பேதுருக்கு பேச, சரிங்களா? அப்ப நிறைய பேசுறதுக்காக இவன் பெரியவன் இவன் சிறியவன் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கம் என்ன? கொர்நேலியு வீட்டை ரட்சிக்கணும். அவன் வீட்டை ரட்சிப்பின் விடம் மாற்றணும். அது இப்ப ஆண்டவரே கொர்நேலியு பேர் இது பண்ணும் போது, ஜெபிக்கும் போது நேரா வந்து நின்று ரட்சிப்பை கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. யோசிச்சுங்க, தூதன் அனுப்பினவர் அவரே வரலாம்ல. அல்லேலூயா. இன்னும் பல சுத்திகரிப்புகள் பேதுரு மூலமாக இந்த கொர்நேலியு வீட்டுக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புறாரு. பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்ச உடனே அபிஷேகம், பரிசுத்த ஆவியானது அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிக்கணும். ஏன்னா 10ஆம் அதிகாரம் ஃபுல்லா இருக்கு, வாசிக்கணும், கொண்டு போகணும் ஃபுல்லா. அப்ப இவர் பேதுரு வந்து கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு. போன உடனே கர்த்தரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த வீட்டை அவர்களை நிரப்பி அபிஷேகம் அவர்கள் கொடுக்கப்படுகிறது. பேதுரு அவர்களை ஞானஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்களே தனியா மூக்கி எரிஞ்சுங்க தானே. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தர் ஏன் நியமிச்சார்? ஆமென். பேதுரு ஏன் நியமிச்சார்? அல்லேலூயா. பவுலையே சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் வச்சு, சிறைச்சாலை அந்த அந்த சோல்ஜர் இருக்காரு, அவருக்கு ரட்சிப்பை எங்க கொடுக்குறாரு? சிறைச்சாலையில கொடுக்குறாரு அவரு. அல்லேலூயா. So calling chosen. கொர்நேலியு is a chosen. ஆண்டவர் பேசுறாரு தான், தூதனை கொண்டு பேசினார், தெளிவாய் பேசினார். ஆனா பேதுருக்கு பேசுற நோக்கம் வேற. அல்லேலூயா. இவனுடைய அழைப்பு வேற, இவனுடைய அழைப்பு வேற. ஆமென். பேதுரு போய் கொர்நேலியுவா மாற முடியாது. அவர் போய் சோல்ஜரா வேலை பார்க்க முடியாது. இவர் சோல்ஜர் ஒர்க்கு. கொர்நேலியு யாரு? சோல்ஜர், ஒன் ஆஃப் த சோல்ஜர். யூதர்கள் அந்த ரோம் சோல்ஜர், ரோம கவர்மெண்ட் ஒர்க்கு. இவர் போய் இந்த கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க முடியாது. யாரு? பேதுரு போய் உலக கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க முடியாது. இவர் வேலையை நான் பார்க்க முடியாது, என் வேலையை இவர் பார்க்க முடியாது. அல்லேலூயா.
முடியுமா? முடியாது. இவர் எந்த வேலையில வச்சிருக்காரோ அந்த வேலையில இவர் நிற்க வேண்டும். அந்த வேலையில தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். என்ன எந்த வேலையில கூப்பிட்டுருக்காரோ அந்த வேலையில நாங்க இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இவ்வளவு பல திட்டங்களோடு தேவன் அழைத்திருக்கும் போது உங்களை இப்ப பேதுருவ ஆண்டவர் அழைச்சிருக்க குரலை சொன்ன குரலை நம்பி பேதுருவ போய் கூட்டிட்டு வர. ஏன் ஆண்டவர்? இல்ல ஆண்டவர், நீங்களே தூதன் மூலம் என்ன பேசுங்க. தூதன் மூலம் பேச உட்கார்ந்தே இருக்காங்க. உடனே ஆரம்பிச்சிட்டாரு. அத்தனை தெருக்கு போ, அங்க ஒரு மனுஷன் நான் கடவுள் சொல்லிட்டாரு, அவனை கூட்டிட்டு வா, அவனை வச்சு கத்து நமக்கு எதை செய்ய போறாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஸோ கர்த்தர் எந்த வழியில் உன்னை நடத்த விரும்புகிறாரோ அதன் பாதையில் நடக்குது. இன்னும் சொல்றேன், மத்தேயு 10:14 படிச்சீங்க அப்படின்னா, ஒரு ஊழியன் ஒரு வீட்டுக்குள்ள சென்று, இது ரொம்ப அவசியம் படிக்கணும். மத்தேயு 10:14 கண்ணை திறந்து வாசிங்க, எல்லாருமே வாசிங்க. எதனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மத்தேயு 10 முன்னாடி வசனத்தை 10:10 படிச்சீங்கன்னா, இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும் அப்போஸ்தலர்களை அழைக்கிறாரு ஆண்டவர். 12 பேரை செலக்ட் பண்றது தான் அந்த 10ஆம் அதிகாரம். செலக்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு? நீங்க போய் பரலோக ராஜ்யம் சமீபம் என்று பிரசங்கிங்க. இங்க என்ன பிரசங்கிக்கப்படுது? இயேசுவோட பிள்ளைப்பா, நீ வேற எதையும் வாழ்ந்துட்டு இருக்கிற, இயேசுவோட திருவு, இயேசுக்கு பிரியமா மாறு, பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு கிட்ட நில்லு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சொல்லப்படுற வார்த்தைய சொல்லும்படி ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசி, வீட்டை ஆசீர்வதி, அந்த வீட்டுல தேவனுடைய வார்த்தை சொல்லு. அதை ஏற்றுக்கொள்ளிட்டானா என்னை ஏற்றுக்கொண்டான், ஏற்றுக்கலன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, அவனுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல நான் என்ன செய்யணுமோ செய்வேன். சொல்லி இருக்காரா? சொல்லலையா? ஆமாவா இல்லையா? நம்ம எப்படி அப்படியே ஃப்ரீயாவே அழைஞ்சு பழகிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா முடியாது. கர்த்தர் நம்மை ஒழுங்கு கிரகமாக கட்டுப்பாட்டுக்குள் வளர்க்க விரும்புகிறவர். அதுதான் நல்ல தகப்பன். இஷ்டத்துக்கு விட்டுட்டாருன்னா அது நல்ல தகப்பனா? கர்த்தர் சிரிச்சிக்கலன்னா வேசி பிள்ளையாரான்னு சொல்றாரு ஆண்டவர். கர்த்தர் சிரிச்சிக்கலன்னா தன் புத்திரனை சிரிச்சிக்கிறார். சிரிச்சியாத புத்திரன் என்ன, சிரிச்சியாதவன் என்ன ஆகிறான்? வேசியோட பாவத்துல போயிடலாம். அல்லேலூயா. அதனால தேவன் யாரும், அதாவது ஊழியனை அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீ கர்த்தரை அக்செப்ட் பண்ற. ஊழியனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் தீர்க்கதரிசிக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தா ஆமா குடிக்கிறது தீர்க்கதரிசி, பலனை கொடுக்கறேன்னு சொல்றது யாரு? கர்த்தர் சொல்றாரு. ஆமென். ஊழியன் சொல்றானா நீ எனக்கு தண்ணி கொடுத்தா தண்ணி இல்ல, உனக்கு தண்ணி கொடுத்த தீர்க்கதரிசிக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதன் ஒரு கலசம், தட் மீன் ஒரு சொம்பு வச்சுக்கோங்க, டம்ளர் வச்சுக்கோங்க, இவ்வளவு நீங்க கொடுத்தாலும் அதுக்கு பலன் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க இருந்து வருதா? கர்த்தருக்கு பலன் கொடுக்க ப்ராமிஸ் பண்றாரு. ஏன் ப்ராமிஸ் பண்ணணும்? தட் மினிஸ்டர், அந்த ஊழியன் ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி. நான் அனுப்பியிருக்கேன் உன் வீட்டுக்கு. எலியாவை சாரிபாத் விதவை வீட்டுக்கு யார் அனுப்புனது? கர்த்தர் அனுப்புனாரு. பஞ்ச காலம் முழுமையும் சாரிபாத் வீட்டுல அந்த மாவு குறையாம இருக்க அனுப்புனாரு. ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? சோ இன்னைக்கு தலைப்பு உங்களுடைய நம்பிக்கை. ரொம்ப முக்கியமான வசனம் உங்களுக்கு எடுத்து காண்பிச்சு கொடுக்குறேன். யாத்திராகமம் 19 9 படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில்
திருப்பி வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னார். சிஸ்டர் இப்ப பண்ணாதீங்க சிஸ்டர் ப்ளீஸ். That is God's place. Don't do like this. பாருங்க திருப்பி வாசிக்கிறேன். 19:9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி. யாரு? மோசேயை விசுவாசிக்கும்படி. மோசேயை எகிப்துக்கு அனுப்பணும்னு சொல்லும் போது மோசே என்ன கேட்டாரு? என்னை எப்படி நம்புவாங்க? அப்ப என்ன சொன்னாரு? இந்த கோலை கொண்டு போய் போடு, இந்த அற்புத அடையாளம் உன்னை கொண்டு நான் செய்வேன், அப்போ உன்னை நம்புவாங்க. ஏன்னா இப்ப நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைய அனுப்புறீங்க, ஒரு இடத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்னா யார் மூலமா நம்பினாதான் அவங்க கூட அனுப்ப முடியல. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமா, நீ வண்டி ஒழுங்கா ஓட்டுவானா, பாதியில நிறுத்திடுவானா, இல்லை பிரச்சனை ஆயிருமா, இவன் அவன் நம்பணும். அப்போ நான் தான்ப்பா அனுப்பியிருக்கேன், நீ தைரியமா. உங்க அப்பா சொல்றாரு, இந்த பையன் இந்த வண்டியில ஏறி வாப்பா, நான் தான் அனுப்பியிருக்கேன் அந்த காரை, அந்த டிரைவரோட வா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்ன ஆகுது? அதுதான் இங்க சீனாய் மலையில ஆண்டு. சீனாய் மலையில ஏன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாக வந்து ஆண்டு நின்னாரு? முகமுகமாய் மோசையோடு பேசும்போது ஜனங்கள் அதை பார்த்து ஜனங்கள் மோசையை விசுவாசிக்கும்படி. ஆமென். சில பேர் இதெல்லாம் யாருக்கு பிரச்சனைனா, மூளையை ரொம்ப யூஸ் பண்ணாதவங்க பிரச்சனை இல்லை. அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரி ஆண்டவர் அனுப்பியிருக்கேன், நம்ம சொல்ற நம்ம கேட்டுட்டு நடந்து போயிடுவோம். இந்த மூளையை வேற மாதிரி யோசிச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் பிரச்சனைக்குரிய நபர்களே. அல்லேலூயா. ஆமா, நான் மூளையை தனக்கு எதிராக திருப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவர் வாங்க வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாம ஓ மூளையை உனக்கு எதிராக திரும்பி. மூளை இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஆண்டவர் இவங்களை கூட ஓகே, நமக்கு எனக்கு தேவையில்லாம யோசிச்சு எதுக்கு கஷ்டம், ஓகே வாங்கி போடும், டக்குன்னு வாங்கி போய் ரிலீஸ் ஆயிடும். பிளஸிங். ஆமா, ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஆனா இவன் உட்காந்து ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்க வேண்டியதான். கடைசிகள் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. இந்த இடையில பிரச்சனை பண்ணவங்க அப்படி பண்ணவங்க தான். காரணம் போற ரூட்ல பிரச்சனை பண்ணவங்க எல்லாமே. சரி இதை கொடுத்தீங்க, அது இல்லாம ஆசை அடங்காதவங்க. அல்லேலூயா. 2 பேரும் தான். மூளையை ரொம்ப ஏதாவது யோசிக்கிறது, அப்புறம் ஆசையினால கேட்கறது, இந்த மாதிரி காரியத்தினால என்ன பண்ணா காலத்துல போக வனாந்தரத்தை விழுதுகிறது. சரிங்களா? சோ கர்த்தர் உங்களுக்கு சரியானதை கொடுத்திருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரோ உங்களுக்கு தெரியல. அதான் எகிப்துல இருந்து பெரிய ஒடுக்கத்துல இருந்து எகிப்தின் மந்திரங்கள் செய்வினைகள் விக்கிர கட்டுல இருந்து ஒருத்தர் வெளியே எடுத்துட்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. அது கர்த்தர். ஆமென். யார் மூலமாக? மோசே மூலமாக. கர்த்தரே நேரா கையை நீட்டி டக்குனு தூக்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க இல்லையே. ஏன்? தட் இஸ் நாட் a process. அது ஆண்டவருடைய எத்திக்ஸ்ல இல்லை, அப்படி இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நீதி நெறிமுறைகளின் படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால அந்த நெறிமுறைக்குள்ள நம்ம போயிட்டோம்னா, இப்போ ஆஃபீஸ் போனால் ஐடி கார்டு போட்டு போயிட்டோம்னா நமக்கு சம்பளம் வரும். அல்லேலூயா. ஐடி கார்டு இல்லாமல் நான் அப்படிதான் வருவேன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோம். அல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த எத்திக்ஸ்ல நம்ம இருக்கணும். ஆமென். நெறிமுறைகள்ல நம்ம இருக்கணும். உங்களுக்கு ஒரு நெறிமுறை தனியா எழுத மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே நெறிமுறைகள் தான். இப்போ கர்த்தருடைய ஜனங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நெறிமுறை, ஊழியன்னா ஒரு நெறிமுறை இருக்குது. உங்களை விட அதிகமான நெறிமுறைகள் இருக்கு. உங்களை விட அதிகமான நெறிமுறைகள் இருக்கு. அல்லேலூயா. அதை தாண்டி அவன் நிற்கும்போது தேவன் அவனை விசாரிப்பாரு. அவனை விசாரிக்க வேண்டிய ஆண்டவருடைய வேலை, நம்மளுடைய வேலையே இல்லை. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா கர்த்தர் தான் அழைச்சிருக்காரு. ஆமென். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தேவன் அழைத்த ஊழியத்தில் நம்பிக்கையா இருக்கும் போது நான் எடுத்தோன்னே சொன்னேன், அவன் பேர்ல வச்சு நீங்க அழைச்சி கொடுத்துருக்கீங்க. உங்க மூலம் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். அல்லேலூயா. ஏன் சொன்னேன்? 24 hours என்கிட்ட டைரக்டா பேசுங்க. நீ பாவத்தை விட்டு இன்னும் திரும்பல, உலகத்தை விட்டு இன்னும் வரல,
அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, உங்கள் இச்சைக்கே தேவன் பேசுற மாதிரி இருக்கும், வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு காரியம் விருப்பம், தேவனுக்கு அது விருப்பம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பேசுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் முதலே சொல்லுவார் வேணும். ஆனா உன்னுடைய முரட்டாட்டத்தனம், வணங்காத கழுத்து, கீழ்ப்படியாமையினால ஆவியானவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றது இன்னும் ஆழமா, இதை மாத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா, ஏதாவது கொஞ்சம். ஏன்னா நான் போகணும், டிக்கெட் வேற போட்டுட்டேன், கேட்காம பண்ணிட்டேன். இந்த ஒரு தரப்பட்ட மனுஷன் இந்த மாதிரிலாம் ஊழியன்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் அதுக்கப்புறம் நீ போன்னு சொல்ல மாட்டாரு. பிள்ளையாம் கதை தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். பிள்ளையாம் கதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆண்டவர் வந்து சபைக்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிற்பாடு இவர் என்ன பண்ணார், பொண்ணையும் வெள்ளையும் ஆசைப்பட்டுக்கிட்டு நான் சபைக்க போறேன்னு புறப்பட்டாரு. கடைசியில் என்ன பண்ணார், விழுந்து போனார், அலைத்தலைப்பிலிருந்து விழுந்து போனார். அல்லேலூயா. மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாழ்மையோடு இருக்க வேண்டும். மூன்றாவது நான் சொல்றேன், ஒரு எந்த மீட்டிங் போறீங்க, இப்போ வந்து பெர்க்மான்ஸ் ஐயா பாடல் மூலம் நீங்க ஆசீர்வதிக்க பண்ணணும். பெர்க்மான்ஸ் ஐயாவை நீங்க நம்பணும். உம்மோடு இருப்பதுதான் அப்படி பாடணும். அதுமா அந்த ஐயா அபிஷேகத்தினால பாடியிருக்கார். அவர் மேல இருக்க அபிஷேகத்தை நம்புறது, அவருடைய அர்ப்பணிப்பை நம்புறது, அவருடைய அழைப்பை நீ நம்பும் போது அவரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. அந்த பாடல் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு, பெர்க்மான்ஸ் ஐயாவோட பாடல். இதே மாதிரி வேற ஊழியக்காரன் ஒரு வீடியோ எடுத்துட்டு அவனை நம்பாம கேட்டு பாருங்க, ஒண்ணுமே உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஏதோ ஒரு ஊழியக்காரன் பாடலை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அந்த ஊழியர் யாரும் தெரியல, சும்மா இசை கேட்போம், இசை வெள்ளத்தில் நீந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஏதோ ஒரு ஊழியக்காரனோட பாடலை எடுத்துட்டு அவன் மேல ஒரு நம்பிக்கையோ அவனை பற்றி ஒரு அழைப்பின் இதை தெரியாம நீங்க உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா, கேட்டீங்கன்னா அது உங்க இருதயத்திலே போகாது, ஒன்றும் மாற்றமே இருந்திருக்காது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஏன் சொல்றேன், நீங்க வந்த வண்ணமா சபையை விட்டு போகக்கூடாது. இவ்வளவும் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உனக்கு முன்னாடி ஒரு ஆள் நிறுத்திருக்காருல்ல, அந்த ஆளை நீ நம்பலன்னா இந்த சபையில இருந்து நீ எதுவும் வாங்க முடியாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? சகோதரிகிட்ட ஆண்டவர் நீங்க இவங்க கூட எனக்கு ஏதாவது சொல்லுங்க, பேசுங்க. அல்லேலூயா. நன்மை செய்யுங்க. நீங்க கேட்காம நீங்க சும்மா உட்கார்ந்தீங்க, அதுவரை நேரா பார்த்துட்டு நேரா வந்து எதுவும் வராது. அல்லேலூயா. வராது. வந்த வண்ணமாவே போவீங்க, அதே நிலையில போவீங்க, ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு தீர்க்க தரிசன வாசனை இங்கிருந்து வருது, அதை நீங்க விசுவாசிக்கல, நம்பல அப்படின்னா அது உங்களுக்கு நடக்காது, கிரியை செய்யாது. அல்லேலூயா. இதுல ஒரு சிக்கல், ஊழியர்காரங்க வந்து எதையாவது பேசலாம்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏதோ சில ஆட்கள் பயப்படமுள்ள வீட்டுல வந்து இருக்கும். அந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படின்னா ஒரு ஊழியர்காரன் வந்து எந்த டாபிக் பேசணும் அவன் அந்த பிரச்சனை இருக்கான்ற அளவு கூட யோசிப்பாங்க. அல்லேலூயா. நமக்குள்ள யாருக்கும் சொல்றாங்க இல்லை, நான் எல்லாருக்காக தான் சொல்றேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க நம்பிக்கொண்டிருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசனத்துக்கு காத்திருக்க முடியாம நம்பிக்கை இல்லாம போலாம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் வார்த்தை சொன்னதுதான். ஆமென். என்ன வார்த்தை தேவனுடைய வார்த்தை வந்தாலும் வந்ததுதான். அல்லேலூயா. நீங்க நம்பாம ஒரு மருந்து சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு மாத்திரை கொடுத்துட்டாரு கர்த்தர், நீ அந்த மாத்திரை குணம் இதாங்க, இதை சாப்பிடுங்க அப்பதாங்க குணமாகும் சொல்றாரு. அதை நம்பாம சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இன்னும் இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டு உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னு கேட்பாங்க டாக்டர். ஏன்னா எதுக்கு அதை சாப்பிட்றேன், எதுக்கு அதை சாப்பிட்றோம், இதனால சரியா என்ன சரியாகாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை ஏதாவது நம்பாம படிச்சு பாருங்க, ஒன்றும் உனக்கு படிக்காது. புரியுதுங்களா? தேவனோட வார்த்தை இங்கிருந்து வரும்போது, பள்ளிப்படத்துல வரும்போது நம்பினால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். மோசே நம்பி, மோசே சொன்னது வார்த்தையை கேட்டு போன யோசுவா காலை கானானுக்குள்ள போயிட்டார்.
அல்லேலூயா. அப்ப முடியாம போராட்டத்துக்குள்ள இருந்தவன் எல்லாமே பாதியில நின்றுட்டான். அல்லேலூயா. பாதி வழியில சிக்கிறோம். சோ உங்களுடைய நம்பிக்கை தான் ஊழியனையே உனக்காக செயல்பட வைக்கும் அதிகமா. ஆண்டவரே, ஒரு ஊழியம் போய் வந்தா என்ன பண்ணுவான்? ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்காங்க, உங்களை நம்பி நிற்கிறான். உங்க சொன்ன வார்த்தையை நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்பி இந்த ஆத்துமா நிக்குது. ஆண்டவரே, இதற்கு ஏதாவது செய்யணும் உனக்காக ஜெபிப்பான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நீங்க சொன்னீங்களா, நீங்க சொன்னீங்கன்னு தானே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்ப நீங்க அதை நிறைவேற்றுன்னு உரிமையா கேட்பான். ஆமென். உனக்கு நடக்கும். ஆமென். வார்த்தை ஒன்றும் கீழே விடுவது. சோ இந்த நம்பிக்கையுள்ள ஜனமும் விருப்பமுள்ள ஊழியனும் தேவனுடைய வல்லமையை ஜனங்களுக்குள்ள உருவாக்க முடியும். ஆமென். நம்ப உனக்கான நன்மைகளுக்கான விருப்பம் உண்டாகும். அருமையான தம்பியை பார்க்கும்போது எனக்கு நிறைய கேட்க மாட்டேன், ஆனா கொஞ்சம் விஷயத்துல பயங்கர பிடிச்சிப்பாரு. அல்லேலூயா. ஒன்று எனக்கு எஸ்பெஷலி தம்பிக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் எஸ்பெஷலி என்னுடைய ஹார்ட்ல இருந்து ஹார்ட்லி ப்ரேயரா இருக்கும். ஆமென். ஏன்னா அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்காரு. ஸோ ஹார்ட்லியா நான் அவருக்கு என்ன ப்ரே பண்றேனோ ஸ்டில் தி டேட் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் ஊழியக்காரன் உங்க மேல விருப்பமுள்ளவனா இருக்கிற மாதிரி நீங்க இருங்க. அல்லேலூயா. நீங்க அன்பும் விருப்பத்தோடு ஒருத்தருக்கு பண்ணுவீங்க பாருங்க, அந்த ஜெபம் எப்படி கேட்கப்படும்? அதை விட பன்மடங்கு ஊழியக்காரன் பண்ற ஜெபம் கேட்கப்படும். ஆமென். அல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொள்றது ஊழியனை ஏற்றுக்கொள்றது கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நான் எனக்காக பேசவில்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கத்துக்கு நேரம் திரும்புங்க. தேவன் அழைத்த கானானுக்கு நேரம் உங்களை திரும்புகிறேன். ஆமென். நம்ம ஒரு நோக்கமாய் இந்த இடத்துல நம்மளை ஒரு இத்தனை பேர் ஆண்டவர் ரட்சித்து ஒரு நோக்கமா வச்சிருக்காரு. ஏன் சொல்லுங்க? ஆமா, இங்க இருக்க எத்தனையோ மக்கள் கண்ணீரோடு நிற்கிறாங்க. உனக்கு கிடைச்ச சுகம், உனக்கு கிடைச்ச விடுதலை, உனக்கு கிடைச்ச அற்புதம் அவனுக்கு கிடைக்கல. அதுக்காக நம்மளை ஆண்டவர் தெரிந்தார். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் பேசுகிறேன். ஆமென். என்னை அனுப்பும் போது ஆண்டவர் சொன்னாரு, இங்க நம்பிக்கை இல்லாம வாழ்ல நம்பிக்கையே இழந்து எல்லா நம்பிக்கையும் இழந்து கடக்கிற கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை பலப்படுத்த சொன்னார். இங்க அனுப்பும் போது எதுக்காக இங்க அனுப்புனீங்கன்னு கேட்டேன். நான் இங்க போட்டீங்க, வந்துட்டேன். எதுக்கு அனுப்புனீங்க? அல்லேலூயா. யாருமே தெரியாது. அல்லேலூயா. ஒருத்தரும் தெரியாது. திருச்சியில இருந்தாலும் இங்க இருக்க யாரும் தெரியாது. எதுக்கு அனுப்புனீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு, எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஊழியனும், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஊழியனை இப்போ ஒரு சபையில அவங்க உட்கார வச்சிருக்கானா அவர் நோக்கமா அனுப்புறாரு. அப்ப அந்த ஊழியனுக்கு உதவியா சில பேர் அனுப்புவார். உடல் உழைப்பின் உதவியா, பொருள் உதவியா, அவன்கிட்ட சொன்ன அந்த வேலையை தேவன் நிறைவேற்ற பொருட்களினால் உதவி செய்ய, உடல் உழைப்பினால் உதவி செய்ய, ஜபத்தினால் உதவி செய்ய, உனக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கான். அவனுக்கே இல்லை, அவனுக்கு எனக்கா வாழ வேணாம்னு சொல்லிட்டு தானே அவனுக்கு ஆண்டவர் ஊழியனா மாறும். அல்லேலூயா. இவ்வளவு நான் சொல்வதெல்லாம் கர்த்தர் எனக்கு இப்ப கர்த்தருக்குள்ள நான் என்ன சொல்றேன்னா மிகுந்த பாரத்தோடு சொல்றேன். ஆமென். சோ கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்த அந்த நோக்கத்தை அறிந்து அநேகரை தேவனிடத்தில் திருப்புவோம், அநேகரை காப்பாற்றுவோம், அநேகரை விடுதலை பண்ணுவோம். நம்மளை பத்தி யோசிக்கிறத விட்டு நமக்காக உண்மையாக ரத்த சிந்த அந்த விழாவில் குத்தப்பட்ட அந்த காயத்துக்கும் ஆணி பதிந்த கருத்துக்கும் உண்மையாவே நீங்க கண்ணீர் விடுவீங்கன்னா அவருக்காக நின்று இதை செய்யணும்னு சொல்ற என்னோட சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க. ஆமென். அவருடைய இருதயத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க.
உண்மையாவே நீங்க தேவனை நேசிப்பீங்க. நீங்க உண்மையா தேவனை நேசிக்கிறீங்கன்றதுக்காக தான் இங்க கொண்டாந்து விட்டுருக்காரு. அல்லேலூயா. பிள்ளையா வந்து ஒரு விஷயத்தை ஆர்டர் பேசுறது கூட திருப்பி திருப்பி போய் உட்காந்து கேட்கிறாரு. அதை நான் ஒரு நாள் எடுக்கிறேன் பிள்ளையாம பத்தி. ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஒரு நோக்கத்தை அதை நான் டைப் பண்ணுறேன். ரொம்ப மெடிடேஷன் பண்ணும்போது ஐ எம் வெரி டச்சபிள் ஃபார் திஸ் வேர்ட். ஐ எம் ஆல்சோ மெடிடேட். நான் ஒவ்வொரு பர்சன் எடுக்கும் நான் இன்ட்ரெஸ்டிங்காக அதை நம்மள்கிட்ட கேட்டு கற்றுப்பேன். எங்கே டைப் பண்ணிக்கிட்டு ஓகே. எனிவே ஓகே. ஆண்டவர் ஒரு முறை நோக்கத்தை சொல்லிவிட்டார் என்றால் திரும்ப திரும்ப போயிட்டு மாத்துவாரா? மாத்த மாட்டார். திரும்பி மாத்துறது பிசாஸ். அல்லேலூயா. இதுதான் கரெக்டா. அதாவது ஆக்டா உங்களுக்கு சொல்லணும்னா தேவனுடைய வார்த்தை நோக்கம், உன்னை அழைத்த நோக்கம், உன்னை இந்த ஊழியத்தில் இணைத்த நோக்கம், உன்னை வந்து ஆண்டவர் கொண்டு வந்தது எல்லாத்தையும் உனக்கு ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அதுதான் கடைசி வரையும். ஆனா அதை திரும்ப போய் நீ கேட்டு மாத்தணும்னு நினைக்கிறது வந்து கீழ்ப்படியாம, சரிங்களா? தேவனுடைய நோக்கத்திற்கு அழைப்புக்கு கீழ்ப்படியாம, அப்படி கீழ்ப்படியாம கேட்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா சத்துரு பேச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. என்ன இப்ப ஏவாள் கீழ்ப்படியாம மனநிலைக்கு போகும்போது யார் பேசுனா? சர்வம் பேசுச்சு. இல்லையா? சோ ஒரு தடவை ஆண்டவர் உங்களை தெளிவாக சொல்லிட்டானா வருஷம் கூப்பிட்டு சொல்ல மாட்டாரு. எனக்கு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, டெய்லி சொல்லிட்டு இருக்காரா? அதை 11 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, அதை பிடிச்சிதான் இன்னும் நிற்கிறேன். டெய்லியும் ஆண்டவரே இங்கே வச்சிங்களான்னு நான் கேட்க மாட்டேன். அலையிலும் ஒரு தடவை சொன்னார்னா ஒரு தடவை தான், கடைசி மேலே அதான். இந்த அழைச்சிங்களா இல்லை இது என்ன ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க வேணாம். கீழ்ப்படிய மனம் இல்லாமல், அந்த சரண்டரிங் ஹார்ட் இல்லாமல், முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாமல் தன்னுடைய விருப்பத்தில் ஏதோ ஒன்றை செய்ய நினைக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. சொந்த மாதிரி நீங்க இருக்க வேணாம். வஞ்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்குள்ள உங்களை காத்துக்கொண்டு உங்கள் விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையும், உங்கள் அழைப்பையும், உங்கள் ரட்சிப்பையும் காத்துக்கொண்டு கர்த்தர் வரும் அளவும் அவர் கையில கிரீடமாய் இருந்து அவருக்கு மகிமை உண்டாக்குங்கள். அவருக்கே மகிமை செலுத்துங்க. நான் உங்களிடத்துல கேட்கிறேன். அதுபோல தேவ வீட்டின் நன்மை அவர் உங்களுக்கு வச்சிருக்காருல நன்மை, அதையெல்லாம் through the God servant மூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஆமென். ஆண்டவர் கொண்டிலைக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்த மாதிரி இந்த ஊழியத்துக்கு வந்துதான் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வந்து சும்மா வந்துச்சுன்னு நினைச்சீங்களா? ரோட்ல நிற்கும் போது வந்துச்சா? கிடையாது. ஊழியம் வந்து ஆண்டோட அபிஷேகம் பண்ணுங்க, இவங்களை தொடுங்க, இவங்களை ஆசீர்வதிங்கன்னு அவன் கதரும் போது தேவன் இறங்குனாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த பாதையில நீங்க நடக்கும் போது உங்களுக்கு பெற வேண்டிய சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. நான் 3 பிரசங்கம் எடுத்தேன். இது மட்டும் பிரசங்கம் எடுத்தேன். 3 பிரசங்கம் எடுத்தேன். ஆனா ஆண்டவரின் அதிகமாக இதுல வெளிக்கொண்டு வர சொன்னார். ஏன்னா 10 டேஸஸ் நம்ம போற அழைப்பை நோக்கி நம்ம போகணும். நம்ம மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக ஆண்டவர் தேடணும் சொல்லுங்க. நம்ம குடும்பத்துல இருக்க சரி, உங்க சித்தப்பா சித்தி இவங்க அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போனா பரவாயில்லையா? உன் ரத்தம் தானே. அல்லேலூயா. என் சொந்தக்காரங்கள் அப்படி சொல்றீங்களே, அவெல்லாம் அழைச்சு நம்ம மட்டும் ஜாமோட போய் கண்டிப்பா நீங்க பரலம் போயிருவீங்க. ரசிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசு தெய்வமா எடுத்துக்கிட்டீங்க, பரலம் போறீங்க. ஆனா ரட்சிப்பு வசனத்தை கரைப்படாம பார்த்துக்கோ, பாவத்தினால. சரி போய் உங்களுக்கு வழி டிக்கெட் கொடுத்தாச்சு, ட்ரெயின் டிராவல் உங்களுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் வருது. அந்த கன்ஃபார்ம் டிக்கெட் தொலைக்காம இருந்தீங்கன்னா போயிருவீங்க, தப்பிச்சிருவீங்க. அவ்வளோ சரிங்க. ஆனால் டிக்கெட்டே வாங்காம பிளாட்ஃபார்ம்ல கஷ்டப்பட்டு இருக்கேன். அவனுக்காக
நம்ம பிரயாசப்பட வேண்டும். அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். நிஜமா நம்மள நீங்க நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க, பல கண்ணீரோட ஜனங்கள் இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ நியூஸ் பார்க்குறீங்க, எப்படி அழிச்சு போகுது ஆத்துமாங்க. அப்ப வீட்டில் இருக்க கண்ணு முன்னாடி அழியான், அவனுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணுமா? சரிங்களா? உங்க வீட்டாருக்காக உபவாசம் பண்றவங்க எத்தனை பேர் சேர்த்துக்கோங்க. உங்க வீட்டாருக்காக உபவாசம் பண்றீங்க, ஓகே, அப்ப ரட்சிக்கப்படுவீங்க. இந்த இடத்துக்கு முதல்ல இந்த மகளை தான் அங்கே கொண்டு வந்தாரு. ஆமே, அல்லேலூயா. இந்த இடத்துல முதல் ஆத்துமானா இவங்களும் இவங்க சிஸ்டரும். அல்லேலூயா.